பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் உருவான டிராகன் திரைப்படம் திரையரங்குகள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஓமை கடவுளை படத்தை இயக்கி நல்ல வரவேற்பை பெற்ற இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவிற்கு இந்த திரைப்படம் டபுள் வெற்றியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனுக்கும் தொடர் வெற்றியாக லவ் டுடேவை தொடர்ந்து இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில் அஸ்வத் மாரிமுத்து டிராகன் படக்குழுவினருடன் விஜய் போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. டிராகன் பட தயாரிப்பாளரும் தளபதி விஜயின் கோட் பட தயாரிப்பாளருமான அர்ச்சனா கல்பாத்தியும் இவங்களோட போயிட்டு விஜய் சந்திச்சிருக்காங்க. இது குறித்து அஸ்வத் மாரிமுத்து தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வலைதள பதிவில், நான் எவ்வளவு பெரிய விஜய் சார் ரசிகன் அப்படின்றது என்ன அறிஞ்சவங்களுக்கு நன்றாக தெரியும். கடினமாக உழைத்து இயக்குனராக அங்கீகாரம் பெற்ற பிறகு விஜய் சாரை சந்தித்து அவருடன் படம் பண்ண நினைத்தேன். அவருடன் படம் பண்ணுவேனா என்பது பற்றி எனக்கு தெரியாது. அவரை சந்திக்கும் கனவு இப்போது நிறைவேறிவிட்டது. அவரின் அருகில் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசினேன். நான் பேசி முடிக்கும் வரை என் படக்குழுவினர் எனக்காக காத்திருந்தனர். அவ்வளவு நேரம் அவருடன் நான் பேசினேன். அங்கிருந்தவர்கள் விஜய் சாரை அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி என்னை வியந்து பார்த்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் போட்டிருக்கிறவர். என்னுடைய ஃப்ரெண்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு படம் பண்ண வந்த அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய ஐடல் வந்து என்கிட்ட நேராகவே கிரேட் ரைட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்கிறார், அதாவது விஜய் சார். அப்படின்னு சொல்லி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ண விஜயனுடைய மேனேஜர் ஜெகதீஷ் மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி 2 பேருக்குமே நன்றி சொல்லி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அஸ்வத் மாரிமுத்து இந்த விஷயத்தை ரொம்பவே எமோஷனலாக ஃபோட்டோஸோட ஷேர் பண்ணியிருக்காரு.